இன்றைக்கி டிஃபன் பாக்ஸுக்கு நான் தக்காளி சாதம் தான் செய்ய போகிறேன். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாலாம் கட் பண்ணிட்டேன். அடுத்து குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றி பச்சை மிளகாய் போட்டுட்டேன். நம்ம தக்காளி தொக்கு தனியாக, சாதம் தனியாக வடித்து கிண்டி தரத்தோடு குக்கரில் செய்கிற தக்காளி சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு சைடிஷாக உருளைக்கிழங்கு வறுவல் தான் செய்ய போகிறேன். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டேன். அடுத்து பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிச்சு, தக்காளி கொட்டிக்கலாம். அதுக்கு சைடிஷ் உருளைக்கிழங்கு நான் ரெடி பண்ணிட்டேன். சாதமும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து டிஃபன் பாக்ஸில் போட்டுக்கலாம். உங்கள் பிள்ளைங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் என்ன கொடுத்தீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து உருளைக்கிழங்கு வறுவல் வச்சுக்கலாம். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.